55 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் யாரு? இயேசுவை சொந்த இரட்சகராய் யார் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யார் யார் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. நீதிமானுடைய வாழ்க்கையை அவர் தள்ளாட விட மாட்டாராம். ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, ஆண்டவர் மேலே உன் கவலையை போட்டு விடு, ஆண்டவர் மேலே உன்னுடைய துக்கத்தை, உன் வேதனையை, உன் கண்ணீரை என்ன செஞ்சிரு அப்படின்னா வச்சிரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான கண்ணீரோடும் துக்கத்தோடும் பாரத்தோடு நீங்கள் இருந்தாலும், இந்த ராத்திரி நேரம் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு தேவன் நம் மத்தியில் வாழுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார், என் மேலே உன் பாரத்தை என்ன செஞ்சிரு? வச்சிரு. உங்க பாரத்தை வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது, மாற்ற முடியாது, அதை எடுத்து போட முடியாது. உங்க பாரத்தையோ, உங்க வேதனையோ, உங்க கண்ணீரையோ, உங்க துக்கத்தையும் வேற யாராலையும் புரிந்துக்கவும் முடியாது, அதை சுமக்கவும் முடியாது. அது யாருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு விளங்கவும் செய்யாது. ஆனால் உன் பாரத்தை, உன் கவலையை, உன் துக்கத்தை என் மேலே வச்சிருன்னு உங்களை தாயின் கற்பத்தில் ஆச்சரியமாய் படைத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க? வாங்க. நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தவராயிருந்தாலும், யாராயிருந்தாலும், நீங்கள் மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவருமே இயேசுவண்டை வரலாம். உங்களை இருக்கரம் விரித்து என்ன செய்கிறார் அப்படின்னா அன்போடு கூட அழைக்கிறார். ஆமீன் சொல்லுவோம். பணம் வைத்திருக்கும் போது மனிதர்கள் உங்கள் அன்போடு கூட அழைப்பார்கள். பணம் இல்லைன்னா யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? அழைக்க மாட்டாங்க. ஏட்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டார்கள். அப்பா அம்மாட்ட பணம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன செய்யும்? எங்கள் அப்பாவுக்கு காணுமா, எங்கள் அம்மாவுக்கு காணுமான்னு என்ன செய்யும்? எந்த ஊரில் இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? ஓடி வந்துடும். அம்மையிட்டும் அப்பாயிட்டும் பணம் இல்லைன்னா என்ன செய்யாது? ஒன்றும் கிட்ட என்ன செய்யாது? வராது. அதனால் வயசானவங்க ஆமாம், உங்கள் மேலே பாசம் இருந்து வர்றாங்களே இல்லையோ, நீங்கள் கையில் வச்சிருக்கிறத பார்த்து என்ன செய்வாங்க? வருவாங்க. இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த பணத்தையும் பொருளையும் பார்த்து உங்களை அழைக்கிறவர் அல்ல. மாறாக நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கர்த்தர் மேலே உன் பாரத்தை என்ன செஞ்சிரு? வச்சிரு. நீயே எத்தனை வருஷம்தான் சுமக்க முடியும்? நீயே தான் உன் இருதயத்தில் வச்சு அந்த கவலையை, அந்த துக்கத்தை வேதனைப்பட முடியும். அதை என்ன செய்ய அப்படின்னா, கர்த்தர் மேலே அந்த பாரத்தை என்ன செஞ்சிரு? வச்சிரு. யாருக்கெல்லாம் அங்கே பாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் வண்டியாக மூட முடியாது என்ன செஞ்சுருக்கிறோம்? கட்டி வச்சுருக்கிறோம். அந்த பாரத்தை நீங்களே சுமக்கும் போது அந்த பாரம் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறா, உங்கள் மேலே அன்பு செலுத்த ஒரு தகப்பன் இருக்கிறா, உங்களை வாழ வைக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை சுகமாக்க, உங்களுக்கு அற்புதம் செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மேலே உங்கள் பாரத்தை என்ன செஞ்சுருங்க? வச்சிருங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரே விதமான பாரம் கிடையாது. மாறாக ஒருத்தருக்கு பணம் என்கிற பாரம் இருக்கலாம், பணமே கையில் தங்காத, பணமே கையில் மிஞ்சம் இல்லாத அப்படிப்பட்ட பாரம் இருக்கலாம். சிலருக்கு தீராத வியாதி என்கிற பாரம் இருக்கலாம். சிலருக்கு போராட்டம் என்கிற பலவிதமான பிசாசினுடைய போராட்டத்தினால பலவிதமான பாரம் இருக்கலாம். எப்பேற்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் உங்கள் பாரத்தை நிரந்தரமாக மாற்றக்கூடிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெற்றி சிறந்தவர். உங்களுக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்த ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன செஞ்சிரு?
வச்சிரு. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். நீங்களே கஷ்டத்தை சுமக்கணும்னு இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை இந்த இடத்துல என்ன செஞ்சுருங்க, இறக்கி வச்சுட்டு போயிருங்க. எப்படி அன்னாள் தான் இருதயத்தில் பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது. அந்த துக்கத்தோடையே அலைஞ்சாங்க, கண்ணீரோடையே அலைஞ்சாங்க, வேதனையோடையே அலைஞ்சாங்க. அவங்க பாரத்தை யாராலும் என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. எல்கானா அவங்க கணவர் ரொம்ப பாசக்காரரு, ஆனால் அவராலையும் கூட அந்த பாரத்தை என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. அவளுக்கு ஒரு நாள் தெரிஞ்சது, என் பாரத்தை நிரந்தரமாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் ஆலயத்துக்கு போவேன், சர்ச்சைக்கு போவேன், ஆண்டுடைய சமூகத்தில் என் பாரத்தெல்லாம் இறக்கி வைப்பேன்னு அழுதார்கள், புலம்பினார்கள், இருதயத்தை உடைத்து ஊற்றினார்கள். எல்லா பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கி வச்சாச்சு. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கி ஏசப்பா அங்கே இருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இங்கே இந்த கண்ணாடியை பார்க்காத தங்கம் என்ன பாரு, அங்கேயே பார்த்து சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, என்ன கவனிக்கணும். இவனுக்கு பூரா ஒரு முகமூடி போட்டு மாற்றினா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் நம்ம பார்த்தா நம்ம பாரத்தையே சுமந்துக்கிட்டு அடைகிறதல்ல. இந்த அன்னாளுக்கு தெரிந்தது, என் பாரத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. இந்த ஆண்டவரால் என் பாரத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும்னு நம்பினா. நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்புங்க. இந்த தேவனுடைய சபையில், இந்த தேவாலயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த இடத்துல என் பாரத்தை இறக்கி வச்சா என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நம்பிக்கையோடு இந்த இடத்துல இந்த ராத்திரி என்ன செஞ்சுருங்க, இறக்கி வச்சுட்டு போங்க. என் ஆண்டவர் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் இறங்கி வருகிறவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரத்தை, நீங்கள் வயதானவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் பாரத்தை இந்த இடத்துல இந்த நாளில் நீங்கள் இறக்கி வச்சுட்டு போங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்ன செய்வார், மாற்றுவார். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு ஒருவேளை மனிதர்களால் முடியாமல் இருக்கலாம், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களை உதறி தள்ளலாம், உங்கள் உறவுகள் உதறி தள்ளலாம். ஆனால் உங்களுக்கு ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், கர்த்தர் மேலே உன் பாரத்தை என்ன செஞ்சிரு, வச்சிரு. இரவெல்லாம் அழுகிற அந்த அழுகை இருக்கு பாரு, கண்ணீர் இருக்கு பாரு, அந்த வேதனை இருக்கு பாரு, யாருமே புரிஞ்சுக்கல பாரு, அந்த பாரத்தை இன்னைக்கு அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா அவர் உன்னை ஆதரிப்பாராம், உனக்கு ஆறுதல் தருவாராம், உன்னை ஆற்றி தேற்றுவாராம். உனக்கான எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செஞ்சுருங்க, இறக்கி வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் பைபிளில் லூக்கா என்கிற அந்த புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெண்மணி, ஒரு அம்மா, ஒரு தாயார், அவங்க கூனியாக இருக்கிறாங்களாம். கூனி அப்படின்னா நிமிர முடியாமல் குனிஞ்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா வளர்த்தியாக இருக்கிற, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வளர்த்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் காலம் கழிக்கும் போதுக்கு சில பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அப்படியே குறுக்கு வளைஞ்சிரும், அப்படியே குனிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, நடப்பாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். கட்டையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யாது, இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் இருக்காது. சில பேர் இருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யார் தான் அப்படி நடப்பா அப்படின்னா, ரொம்ப வளர்த்தியாக இருப்பாங்க பாருங்கள், அவங்க வளர என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே கூண் விழுந்துடும். இது இயற்கையாக வர்றது. இங்கே பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சாத்தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு தாயை ஆட்கொள்ளுகிறான், ஒரு பெண்மணியை ஆட்கொள்ளுகிறான். அந்த பெண்மணி மேலே அந்த பிசாசு வந்தபோது அவளால் நிமிரவே முடியாத ஒரு கூணு அவள் மேலே வருது. அவளால் நிமிரவே என்ன செய்ய முடியலை. ஆனால் அவளுக்கு தெரியும், என் பாரத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, இன்னைக்கு இல்லை என்னைக்கோ ஒரு நாள் என் பாரத்தை நீக்குவார்னு 18 வருஷமா தான் கூணியாக இருந்த போதும், தன்னால் நிமிர முடியாது இருந்த போதும், தேவாலயத்துக்கு வருவதை ஒரு நாள் கூட அவள் என்ன செய்யலை,
விடவில்லை. என் ஆண்டவர் மேலே என் பாரத்தை வைப்பேன், ஆண்டவர் மேலே என் பாரத்தை இறக்கி வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு என்ன செய்த அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தா. ஆனால் 18 வருஷமா அவரால் நிமிரவே முடியலை. எல்லாரையும் போல அவளால் நடக்க முடியலை, எல்லாரையும் போல தன்னுடைய வேலைகளை செய்ய முடியலை, எல்லாரையும் போல தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு கூனியான நிலைமையில, கூணு விழுந்த நிலைமையில தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ராத்திரி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பாரம் இருக்கும் என்றால், உங்களால் வாழ முடியாத சில சூழ்நிலைகள், உங்களால் எல்லாரையும் போல எல்லாவற்றையும் செய்ய முடியாத சில பலவீனங்கள், சில வியாதிகள், சில போராட்டங்களால் சத்துரு உங்களை கட்டி வைத்து நீங்கள் பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமையில் நிமிர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஏதோ பல முயற்சிகள் செய்தோ உங்களால் நிமிர முடியலையா? உங்களால் விடுதலையாக்க முடியலையா? பல இடங்களுக்கு போய் உங்களுக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனையா? இன்றைக்கு என் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு என் ஆண்டவர் உண்மையோடு கூட இருக்கிறார். ஆமேன். உள்ள சேர் இருக்கு, உள்ள வாங்க. வெளியே இருக்கவங்கள உள்ள வந்துடலாமா? உள்ள சேர் தான் இருக்க. பெரியவங்களுக்கு வாங்க, பெரியவங்களுக்கு கொஞ்சம் சேர் கொடுத்துக்கோங்கப்பா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் பிசாசு அல்லது மந்திரவாதம் அல்லது பில்லி சூனியம் உங்கள் வாழ்க்கையில் நிமிர முடியாதபடி கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களால் வாழவே முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? உங்களால் நிமிர முடியாதபடி, உங்களை எழும்ப விடாதபடி சத்துரு பல விதங்களில் உங்களை கட்டி வச்சிருக்கிறானா? இந்த ராத்திரி என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் வந்தாலோ உங்கள் கூனை நிமித்து விடுகிறதுக்கு, உங்கள் இயலாமையை மாற்றுவதற்கு, உங்களால் நிமிர முடியாத பிரச்சனையை மாற்றுவதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒரு நாள் அவள் தான் அப்படி தான் நினைத்தால், என்னாலையும் போல நான் இதே நிலைமையில தான் நான் இருக்க போகிறேன். இந்த 18 வருஷமாச்சுது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கூட என்ன செய்யலை, பார்க்க முடியலையே. நான் இன்றைக்கும் தேவாலயத்துக்கு போவேன். ஒருவேளை சத்துரு சொல்லியிருப்பான், மனிதர்கள் சொல்லியிருப்பார்கள், இத்தனை வருஷம் நீ ஆலயன்னு ஓடுறியே, ஏதாவது உன் வாழ்க்கையில் மாற்றம் இருந்துச்சுதா? ஏதாவது உன் வாழ்க்கையில் விடுதலை இருந்துச்சுதா? ஏதாவது உன் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்தாரா என்று அவளை பலவாறு குத்தி போராடி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி புண்படுத்தின போதும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுது, என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறா, எனக்கு கண்டிப்பாக விடுதலை என்ன செய்வார், தருவார். நான் அந்த கூனி தான், என்னால் இயலலை தான், அதனால் நான் காரணங்களை சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போகிறத நிறுத்திட்டு நான் அங்கேயே என்ன செஞ்சுக்கல, இருந்துக்கல. இன்னைக்கோ ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை தொடுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், என் பாரத்தை எல்லாம் அவர் மேலே என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னு சொன்னால். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் போகும்போது அங்கே இயேசு இருந்தார். அவளுக்கு தெரியாது இன்னைக்கு இயேசு பிரசங்கிக்க போகிறார் என்று, அவளுக்கு தெரியாது இயேசு இன்னைக்கு வருவார் என்று, அவளுக்கு தெரியாது இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று, அவளுக்கு தெரியாது இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று, அவளுக்கு தெரியாது இன்னைக்கு என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. என்னாலும் போல அவள் ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருந்தா, வந்திருந்தா. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அந்த 11ஆம் வசனத்தை, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த ஆவியினுடைய வேலையே என்ன அப்படின்னா பலவீனப்படுத்துறது என்னது, மனசை காயப்படுத்துறது, மனசை புண்படுத்துறது, வேதனைப்படுத்துறது. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது மனசே என்ன செஞ்சிருது, உடஞ்சு போயிடுது. அதுதான் பலவீனப்படுத்துறது. நல்ல தைரியமாக உற்சாகமாக எழும்பி ஓடலாம், பலனடையலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது பலவீனப்படுத்துறது. அதுதான் இந்த வார்த்தையை வச்சு சில நேரங்களில் சில மனுஷ வார்த்தைகள் ஈட்டிய மாதிரி குத்துற மாதிரி என்ன செய்யும், வரும். அதான் பலவீனப்படுத்துகிற ஆவி. இவளை அப்படிதான் 18 வருஷமா அந்த ஆவி என்ன செய்யுது அப்படின்னா பலவீனப்படுத்து. உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு பிசாசனுடைய கிரியைகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம். அந்த கிரியைகளால் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைநிமிர முடியாதபடி, உங்களால் மேலே வர முடியாதபடி, உங்கள் சூழ்நிலை மாற முடியாதபடி சில சிக்கல்கள் இருக்கலாம். அப்படி தான் இந்த பெண்மணி வந்திருக்கிறார். அது பலவீனப்படுத்தும் ஆவி இருந்தால்
அவளுக்கு எவ்வளவு என்ன செய்ய முடியாது, நிமிர்ந்தே பார்க்க முடியாது, அவளால் நிமிரவே முடியாது. உனக்கு என்ன வந்துச்சுது, கொஞ்சம் நிமிர வேண்டியது தானே, கொஞ்சம் நல்லா நடக்க வேண்டியது தானே அப்படின்னு சில நபர்கள் சொன்னாலும் அவரால் சற்று கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியலை, நிமிர முடியலை. இந்த கடன் அடைச்சிட்டோம், இந்த பிரச்சனையை மாற்றிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் சூழ்நிலை மாறிடும்னு நினைக்கும் போது பார்த்தா அடுத்த ஒரு பிரச்சனை, அடுத்த ஒரு பிரச்சனை, அடுத்த ஒரு செலவு, அடுத்த ஒரு கடன், அடுத்த ஒரு காரியம். நிமிர முடியாத சில கட்டுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான காரணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அது பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த ஆவி உங்களை நிமிர விடாதபடிக்கு மறுபடியும் மறுபடியும் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்த வைத்திருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி இன்னைக்கு ஓடும். நீங்கள் பலத்தோடு சுகத்தோடு நீங்கள் திரும்பி போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமீன் சொல்லுவோம், ஆமீன் சொல்லுவோம். அவள் என்னாலும் ஆலயத்துக்கு வருவா, என்னாலும் ஜெபம் பண்ணுவா, என்னாலும் ஆண்டவர் மேலே தன்னுடைய பாரத்தை வைப்பா. ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு அவளை பார்த்தார், அவர் அழைத்தார், ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன செஞ்சிட்ட, விடுதலை ஆக்கப்பட்ட என்று சொல்லி அவர் மேலே தன்னுடைய கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தா. ஆமேன், அல்லேலூயா. அவளுக்கு அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலையை ஏசப்பா தரப்போறாரு, இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு செய்ய போறாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் ஆச்சரியம் என்ன, இயேசு அங்கே வந்தார், இயேசுவுடைய சூழ்நிலையை பார்த்தா, இயேசு அவளை கண்டார், இயேசு அவளை அழைத்தார். என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், யார் என்னை புரிந்து கொள்வார்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், யாருக்கும் என் பிரச்சனை என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, யாருக்கு சொன்னாலும் அது விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே போட்டுட்டு, இந்த ஆண்டவருக்கு கண் இருக்கா, இந்த ஆண்டவருக்கு காது இருக்கா, என்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறுங்கிற சூழ்நிலையில் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளை கண்டார், இயேசு அவளை பார்த்தா, இயேசு அவள் பிரச்சனை அறிந்திருந்தா. உங்கள் பிரச்சனை யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை ஆச்சரியமாக தாயின் கருவில் படைத்த என் ஆண்டவருக்கு உங்கள் எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது சொல்லுவார், நான் உட்கார்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் எழுந்திருக்கிறதையும் நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்ன செய்கிறீர், இருக்கிறீர். என் ஆண்டவருக்கு உங்கள் எல்லா பிரச்சனையும் என்ன செய்யும் தெரியும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எல்லாம், உங்கள் சூழ்நிலை எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களா, வேதனைப்படுறீங்களா? ஒருவேளை உங்கள் கணவன்கிட்ட சொன்ன பிரச்சனையே சொன்னால் ஒருவேளை உங்கள் கணவர்களால் அதை புரிஞ்சிக்க முடியலையா? உங்கள் மனைவிட்ட சொன்ன பிரச்சனையே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை புரிஞ்சிக்க முடியலையா? உங்கள் பெற்றோர்கிட்ட, உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட சில பிரச்சனையை சொன்னால் அது புரிய மாட்டேங்குதா? யாருக்கும் புரியாது. ஆனால் உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் அழுகை, உங்கள் புலம்பல், உங்கள் நிமிர முடியாத சூழ்நிலைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் என் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். நீங்கள் கடந்து போகிற பாதை, அந்த கண்ணீரின் பாதை எல்லாம் என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அவர் அவளை கண்டார், அவர் அவளை பார்த்தார். வெளியே நின்று யாராவது ஒருத்தர் உள்ளே வர சொல்லி ஏதாவது கவனிங்க. எல்லாருமே நம்ம இப்படி இருந்துட்டா வெளியிருந்து வர்றவங்களை எப்படி யாரும் உள்ளே வர வச்சுப்பா, வாங்க உள்ள சேர் இருக்குன்னு கூப்பிட்டு வந்து உங்களை கொஞ்சம் உட்கார வைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பையங்களில் ஒருத்தங்க, பிள்ளைங்களை ஒருத்தங்க. அதை அப்படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் என் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அவர் அவளை என்ன செஞ்சாராம், கண்டாராம். அவளை என்ன செய்தாராம், அழைத்தாராம். அழைத்து என்ன பண்ணாராம் அப்படின்னா, தம்முடைய கையை அவள் மேலே என்ன செய்தாராம், வைத்தாராம். 18 வருஷமாக நிமிர முடியாத கூனி அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர்கள் உடல்நிலை எப்படி இருந்திருக்கும்,
அவர்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்திருக்கும்? யாரு கிட்ட போகிறதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? யோசிச்சிருப்பாங்க. யார் அவளை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? யோசிச்சிருப்பாங்க, அருவருப்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் அவளை அழைச்சாரு. அவர் மேலே தன்னுடைய கையை என்ன செஞ்சார்? வச்சார். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கரங்கள், அண்ட சராச்சரங்களை உருவாக்கின அந்த கரங்கள், உனக்காக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தின அந்த கரம், ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த கரத்தை அவ மேலே என்ன செஞ்சாரா? வச்சார். அந்த பஞ்சு போல் இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய கை எப்படி இருக்கும்? அதை பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வேலைகளை செஞ்சு ரொம்ப கரடு முரடாக என்ன செய்யும் ஆயிருக்கும். இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய கை எப்படி இருக்குமோ அதை விடைய மென்மையான கரம் ஏசப்பாவுடைய கரம். ஆமீன் சொல்லுங்களேன். அவளை தொட்டாராம். ஒரு வேளை உங்களை பார்க்குறதுக்கு சில பேருக்கு அருவருப்பாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம். இதை மூஞ்ச பாரு, இதை மோரைய பாரு, இருக்கிற இறைய பாரு அப்படி சொல்லலாம். ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும். நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளையாக இருந்தால் அது மண்ணில் கிடந்து உருண்டாலும், மூக்கு வடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது ஒரு மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அந்த தாய் தகப்பனுக்கு அசிங்கமாகவே என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு தான் எப்படி தெரியும்? ஷாய் பிள்ளைய பாரு பிள்ளைய அப்படின்ட்டு போட்டு போயிடும். ஆனால் அந்த தாய் தகப்பன் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது மூக்கு வடிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் கைட்டை என்ன செய்வாங்க? அதை பிடிச்சி போடுவாங்க. கக்கா இருக்கும் பாருங்கள், அதை கைட்டை என்ன செஞ்சுருவாங்க? அருவருப்பே தெரியாது. ஏன்னா அது பெத்த தாய் தகப்பனுடைய உள்ளம். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை மனிதர்கள் உங்களை அருவருப்பாக பார்க்கலாம், உங்கள் உறவினர்கள் அருவருப்பாக பார்க்கலாம். இவளால் இனி வாழவே முடியாது, இது என்ன குடும்பம், இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்களா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் பைபிளில் ஏசாமி சொல்லுவார், ஆகாயத்து பறவைகளை விடவோ நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லுவார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், என் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்கள் தூர நின்று சாமியை கும்பிடுற சாமி அல்ல, ஏசாமி உங்களை தொடக்கூடியவர், உங்களை தொடக்கூடியவர். நீங்கள் அவரை எடுத்து கும்பிடுற இடத்துல அல்ல, மாறாக அவர் காயப்பட்ட கரத்தை கொண்டு உங்களை தொடக்கூடிய அன்பு மிகுந்தவர், பாசம் நிறைந்தவர். மனிதர்கள் உங்களை தொடர்றதுக்கு அருவருப்பு படலாம், உங்க கூட சேர்றதுக்கு அருவருப்பு படலாம், உங்க சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை அற்பமா நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அற்பமா என்ன செய்ய மாட்டார், என்ன மாட்டார். இவனுக்கு படிப்பு இல்லை, இவனுக்கு வசதி இல்லை, இவனுக்கு பணம் இல்லை, இவனுக்கு சரியாக உடுத்துறதுக்கு துணி இல்லை, இவனை பாரு இவன் எப்போவுமே சரியாக இருக்க மாட்டான் அப்படின்னு உதறி தள்ளுகிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கீழ்த்தரமான செயல்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், என் ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளையானபடினாலே, உலகத்தில் பிறந்த தான் பிள்ளையவே அசிங்க பார்க்காம தூக்கி எடுக்கிற ஒரு தகப்பனால தாயால முடியும் என்றால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், அவருக்கு நீங்க ரொம்ப முக்கியம். உங்களை ரொம்ப 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 அவருக்கு என்ன செய்யும், பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏசாமியை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் ஏசாமிக்கு உங்களை ரொம்பவே என்ன செய்யும், பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் மனிதர்கள் பார்க்கிற மாதிரி அவர் என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். பைபிளில் சொல்லுவார், மனுஷன் எதை பார்ப்பானா, முகத்தை பார்ப்பானா, ஆனால் அவர் எதை பார்ப்பாரா, இருதயத்தை பார்க்குறாராம். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது இது வாழ்க்கையில் உருப்படான்னு சொல்லுவான். ஆனால் ஏசாமி எதை பார்ப்பார் அப்படின்னா, உங்கள் உடைஞ்சு போன இருதயத்தை பார்ப்பார், நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை பார்ப்பார், கண்ணீரோடு இருக்கிற உங்கள் இருதயத்தை பார்ப்பார், வேதனைப்படுற உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. அதை பார்க்குற ஆண்டவர் உங்களை தள்ளிவிட மாட்டார், உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்வதற்கு என் ஆண்டவரால் முடியும். இந்த கூனி அவளால் நிமிர முடியாமல் குனிஞ்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்துருக்கிறான். என்னைக்கு என் வேதனை மாறும், என்னைக்கு என் கண்ணீர் மாறும், என்னைக்கு என் புலம்பல் மாறும், என்னைக்கு என் பிரச்சனை மாறும்னு அவள் கூனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. நிறைய பேர் பார்த்து அற்பமாக நினைக்கிறாங்க, பல வருஷம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இவ போய் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள் வரும், என் பிரச்சனை மாறும், நான் கர்த்தர் மேலே என் பாரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வச்சுக்கிட்டே இருக்கிறேன். 18 வருஷம் அல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என்
ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறா, என் பிரச்சனை அவரால் மாற்ற முடியும்னு நம்பிக்கையோடு வந்து கொண்டிருந்தால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த நிலைமையில் வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் நம்புங்க. இயேசு என் பிரச்சனையை மாற்றுவார் நம்புங்க. இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார் நம்புங்க. இயேசு எனக்கு உதவி செய்வார் நம்புங்க. என் வியாதி அவரால் மாற்ற முடியும், என் கடன் பிரச்சனை அவரால் மாற்ற முடியும், என் குடும்ப பிரச்சனை அவரால் மாற்ற முடியும், எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என்னை இயேசு மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்வார். எத்தனையோ காரியத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கலாமே, எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கலாமே. உங்கள் தீராத பிரச்சனை, நீங்கள் நிமிர முடியாதபடி இருக்கிற பிரச்சனையை என் இயேசுவால் உங்களை நிமிர பண்ண முடியும். என் இயேசுவால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். என் இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். என் இயேசுவால் உங்கள் சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை தலை நிமிர பண்ணுவான். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ, எங்கெல்லாம் நிமிர முடியாமல் நிற்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் உங்களை தலை நிமிர பண்ணுகிறவ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏசாமி அவருடைய கையை வச்சு அவள் பலவீனத்தை என்ன செய்தாரா, மாற்றினாரா. நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடனே தானே 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உடனே அவள் நிமிர்ந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு உடனடியான அற்புதத்தை செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு அக்கா இருந்தாங்க பாருங்கள். இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், முத்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ஊரில் உள்ள ஒரு அக்கா இருந்தாங்க. ஜாம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம அண்ணா அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சரின்னு போய் ஜாம் பண்ணால் உள்ளே உட்காந்து பேய ஆடுது. அவங்களுக்கு கல்லீரலில் ஏதோ பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அந்த வேறு எந்த இடத்துலையுமோ நீர்க்கட்டிகள் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. பலவாறு பிரச்சனையில் அந்த அக்கா இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு என்ன செய்யலை தெரியல. மருத்துவர்களுக்கு குழம்பி போய் இருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஒன்று செக்கப் பண்ணால் ஒன்று வருது. அவங்க வேற ஒரு காரியத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அங்கே போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா வேறு பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. ஒரு 4-5 பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. கடைசியாக கேட்டால் என்ன செய்யணும், மருத்துவர்களுக்கு என்ன செய்யலையா தெரியல, ஆனால் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் நானும் செல்லாம் போய் ஜாம் பண்ணால் அந்த அக்கா உட்காந்து ஆடுது. அவர் ஆடினா அவனுடைய பெரிய கிருபையில் ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்ல விடுதலை ஆகுது. ஒரு 2 நாளில் என்னமோ தெரியல வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், முடிய பண்ணுவார். அற்புதம் செய்கிற நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் வேறு யாருமே என்ன செய்யாது, கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த ராத்திரி நீங்கள் நிமிர முடியாதபடி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, உங்கள் குடும்பம் நிமிர முடியலையா, உங்கள் குடும்பத்தால் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியலையா, ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கும் போது வேற ஒரு பிரச்சனை வந்து உங்களை குனிய வைக்கிறதா, உங்களை தலை நிமிர முடியாது பண்ணுதா, இந்த ராத்திரி என் ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமீன் சொல்லுங்களேன். கடவுள் ஏன்தா என்ன சோதிக்கிறாரோ அப்படி சொல்லாதீங்க. கடவுள் அப்படி சோதிக்கிறவர் என்ன செய்யாது, கிடையாது. அது பிசாசனுடைய வேலை, அது மந்திரவாதத்தினுடைய வேலை, அது பில்லி சுனியத்தினுடைய வேலை, அது அசுத்த ஆவியனுடைய வேலை. அதுதான் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது, அதுதான் உங்களை எழும்ப முடியாதபடி பண்ணுகிறது, அதுதான் உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வியாதிகளை பலவீனங்களை உண்டு பண்ணுகிறது. ஆனால் என் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். உங்களை சாத்தான் எந்த விதத்தில் கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை உடைச்சி அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவர் நல்ல தெய்வம். இந்த ராத்திரி நேரத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேலே உன் பாரத்தை என்ன செஞ்சிரு, கெட்டுக்கட்டா பாரம் இருந்தாலும், மூட்டை மூட்டையாக பாரம் இருந்தாலும், யார்கிட்டையும் சொல்ல முடியலைங்கிற மனசில் நீங்கள் அடக்கி வச்சுருந்தாலும், இன்றைக்கி ராத்திரி நீங்கள் ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, ஏசையா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துக்கத்தில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய கண்ணீரில் இருக்கிறேன், என்னால் நிம்மறவே முடியாதபடி இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விடுதலை தருவா, நல்ல சுகத்தை பலத்தை தருவா, கண்டிப்பாக அற்புதம் செய்வா. நீங்கள் பல இடங்களுக்கு போய் பார்த்துருக்கலாம், பல காரியங்களை செய்து பார்த்துருக்கலாம், ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணியிருக்கலாம். செலவு பண்ணியும் ஒருவேளை இதுவரைக்கும்
ஒரு பிரச்சனை கூட மாறலைங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு கசந்து போயிருக்கலாம். ஒரு வேளை தற்கொலை எண்ணங்களோடு இருக்கலாம். ஏன் அந்த உலகத்தில் வாழுகிறேங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தற்கொலை பண்ண வேண்டாம். உங்களை வாழ வைக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறா. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை மாற்றி உங்களை வாழ வைப்பா, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை வாழ வைப்பார். உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டா, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டா. நீங்கள் வேதனையோடு இருக்கணும் என்கிறத அவர் விருப்பம் கிடையாது. மாறாக இந்த வேதனையிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, இந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுதலாகி இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். கண்டிப்பாக அந்த ராத்திரி உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமீன் சொல்லுங்களேன்.